ஹிந்தி வந்தால் தமிழ் அப்படியே அழிஞ்சிடும். அவனும் சொல்லியிருந்தாங்கிறான், ஒவ்வொரு ஆட்சி வந்துனே தான் இருக்குது. இந்தியை கற்றுக்க நம்மளும் கற்றுக்க மாட்டேன்னு அடம்பிச்சுன்னு தான் இருக்கிறோம். நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சால் போதும், இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். ஹிந்தியை கற்று வச்சு நீ என்ன பண்ண போகிற? சவாரி பக்கம் ஹிந்தி கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஹிந்திக்காரங்க நிறைய பேர் வராங்க. தமிழ் தான் வந்து தாய்மொழி, சிறந்த மொழி. தமிழ் தான் எல்லாமே. இந்தியா வந்து வேர்ல்டில் ஒரே ஒரு பார்ட் தானே, அதுக்கு நம்ம இங்கிலீஷே கற்றுக்கிட்டு அதிலே பேசலாம்ல. திணிச்சிட்டானா நம்ம மொழியெல்லாம் மறந்துடுவோம். இந்தியாவிலே முக்கியமான மொழி ஹிந்தி மொழின்னு ஆகிடும். அப்போ நம்மளோட செம்மொழியெல்லாம் வீணாக போகுதுங்களே. அன்னை மொழியே அழகான செந்தமிழ், இன்னைக்கும் உன்னை உங்கள்கிட்ட நறுக்கண்ணிய கன்னியாகுமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிந்த மண்ணுலக பேரரசு தென்னன் மகளே திருக்குறள் மான் புகழே முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவோமே. தாய்மொழி தமிழ் மொழி இருந்தால் உயிர்மொழி. ஹிந்தி வந்தால் தமிழ் அப்படியே அழிஞ்சிடும். இப்போ கூட மோடி இதுக்கு வந்தானே ஹிந்தி கற்றுக்கணும் அப்படிலாம் சொல்லுவார். எது கற்றுக்கினாலும் தெலுங்கு கற்றுக்கினாலும் தமிழ் தான் வந்து தாய்மொழி, சிறந்த மொழி. தமிழ் தான் எல்லாமே. ஹிந்திலாம் நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தமிழ் இருக்கும்போது ஹிந்தி எதுக்கு நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சால் போதும், இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். ஹிந்தியை கற்று வச்சு நீ என்ன பண்ண போகிற? ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஹிந்தியை எதிர்க்கல, ஹிந்தியை திணிக்கிறாங்க தெரியுமா, அதை தான் எதிர்க்கிறோம். ஹிந்தி படிக்கணும்னு எந்த கவர்மெண்ட் சொல்லணும்னா இந்திய ஆள்ற கவர்மெண்ட் தான் சொல்லுது. நம்மளும் வந்து எல்லாரும் தமிழ் கற்றுக்கணும்னு சொல்லவும் கிடையாது. ஆந்திராக்காரன் எவனும் தெலுங்கு கற்றுக்கணும்னு சொல்லுறது கிடையாது. மலையாளக்காரனும் சொல்லுது. ஹிந்திக்காரன் மட்டும் இந்தியை கற்றுக்கணும்னு சொல்கிறான்னா அவன் மொழியை வந்து முன்ன கொண்டு வரணும்னு பார்க்குறான். எல்லா மொழியோட என் மொழி தான் முதல் மொழி அப்படின்னு சொல்லணும்னு பார்க்குறான். அதுக்காக அவன் திணிச்சிட்டானா நம்ம மொழியெல்லாம் மறந்துடுவோம். இந்தியாவிலே முக்கியமான மொழி ஹிந்தி மொழின்னு ஆகிடும். அப்போ நம்மளோட செம்மொழியெல்லாம் வீணாக போகுதுங்களே. அதுக்காக கற்றுக்கூடாதுன்ற ஒரு எண்ணமே என்னுடைய ஒப்பீனியன். தமிழை தவிர்த்து நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ ஹிந்திக்காரங்களுக்கு கூட இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும், தெலுங்குக்காரங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியும். எல்லா நாட்டில் இருக்க படித்தவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். அதனால் இங்கிலீஷ் பிடிக்கும். தமிழ் தான் எந்த லாங்குவேஜ் வந்தாலும் தமிழ் தான் ஃபஸ்ட்டு, உலகத்திலே ஃபஸ்ட்டு வந்தது. அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. இப்போ இங்கிலீஷ் கற்றுட்டா உலகம் முழுக்க போகலாம்ல. அப்போ இந்தியா வந்து வேர்ல்டில் ஒரே ஒரு பார்ட் தானே, அதுக்கு நம்ம இங்கிலீஷே கற்றுக்கிட்டு அதிலே பேசலாம்ல. ஹிந்தி தெரியாது. நான் இப்போ எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அது இங்கிலீஷ் தெரியும் எனக்கு. இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தெரியும். இது ரெண்டுமே போதும். வேணாம் எங்கே போனால் இப்போ அப்படியே நம்ம நார்த் சைடில் போனால் கூட இங்கிலீஷ் வச்சே பேசலாம். சப்போஸ் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, ஹிந்தி தெரியணும்னா ஏதோ ஒரு பேசிக்காச்சும் தெரியல. ஹிந்தி பர்ஃபெக்டாக எனக்கு தெரியாது, பேசிக் தெரியும். அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணுவேன். நம்மளோட தமிழ் கலாச்சாரன்றதுனால தமிழ் லாங்குவேஜ் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஓரளவுக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா ஹிந்தி இப்போ தான் படிப்படியாக கற்றுக்குறோம். ஏன்னா நிறைய பேர் இங்கே ஹிந்திக்காரங்க அதிகமாக இருக்கிறதுனால அவங்க லாங்குவேஜ் நம்மளுக்கும் கொஞ்சம் வரதுனால கற்றுக்குறோம். ஏன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் ஹிந்தி ஓகே எனக்கு தெரிஞ்சு, தமிழும் ஓகே, எல்லாரும் கலப்படமாக தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு அப்படி தான் இருக்கும். இங்கிலீஷ்ன்றது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான ஆஃபர். ஹிந்திக்காரங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. சவாரி பக்கம் ஹிந்தி கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஹிந்திக்காரங்க நிறைய பேர் வராங்க. டிரைவர் ஒருத்தர் அவர் பயங்கரமாக ஹிந்தி பேசுவார். அவர் கும்கிலாம் இன்னுவான். எனக்கு ஹிந்தி தெரியாது. கும்கின்னா அவன் சொல்லுவான் ரொம்ப தூரம்னுவான். அதனாலே ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றான் சார். தெலுங்குக்கிறாங்கன்னா தெலுங்கு தாய்மொழி, தெலுங்கு கற்றுன்னு ஆங்கிலம் கற்றுக்க வேண்டியதுதான். இப்போ ஹிந்திக்காரங்க ஹிந்தி தாய்மொழி, ஆங்கிலம் கற்றுக்க வேண்டியதுதான். அந்தந்த ஸ்டேட்டு மொழி இல்லாமல் அதர் மொழின்னும் போது ஆங்கிலம் தான் நம்ம கற்றுக்கணும். எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். வேறு என்ன மொழின்னா ஆங்கிலம் நான் கற்றுக்கணும்னு ஆசை. ஏன்னா உலகத்தில் எங்கே வேணாலும் போய் மூலையில் எங்கே வேணாலும் போய் வேலைக்கு போகலாம். தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச். மதர் டங் வந்து தெலுங்கு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தமிழ் பேசினா தமிழ் கற்றுக்கணுமா. ஸ்கூலில் இங்கிலீஷும் சொல்லி தருவாங்க. 11th 12th ஃப்ரெஞ்ச் எடுத்துருவேன். ஸோ ஒன்லி 4 லாங்குவேஜ். ஃப்ரெஞ்ச் ஸ்டூடெண்ட் தானா என்னன்னா இப்போ லைக் ஃப்ரெஞ்சில் எங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்கன்னா, இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும் அது கிளாஸில் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் எக்ஸாம்லேயும் வரும். இப்படி தான் சொல்லி தருவாங்க. இப்போ ஆக்சுவலாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும்னா தெரியாது. எனக்கு 2 மொழி தெரியும். வேறு எந்த மொழியும் கற்றுக்க நான் விரும்பல. எனக்கு பிடிச்சது தமிழ், இங்கிலீஷ், அவ்வளோதான். வேணாம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சால் போதும். நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு மொழி என்ன மொழி நம்மளுக்கு தேவைப்பட போகுது? எந்த மொழியும் நம்மளுக்கு தேவையில்லை. எனக்கு 4 லாங்குவேஜ் தெரியும்னா, ஒன்று வந்து தமிழ், மலையாளம், ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ். மற்ற மொழினா இங்கிலீஷ் சொல்லலாம், இல்லை ஃப்ரெஞ்சு சொல்லலாம், இங்கிலீஷ் சொல்லலாம். இருமொழி கொள்கை தான் கரெக்டு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்மளோட கலாச்சாரமே அதுதான் பாரம்பரியமாக எடுத்துகிட்டு வருது. அதுன்னும் போது அப்போ அதுதான் பெஸ்ட்டான ஆஃபர் எனக்கு தெரிஞ்சு சொல்ல போனால். மும்மொழி கொள்கைன்றது நம்ம இங்கே இருக்கிறதுனால கற்றுக்கிறது தான், வேறு ஒன்றும் ஆப்ஷன் கிடையாது. அதை பொறுத்தளவுக்கு கற்றுக்கினா கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு நினைப்பேன். அவ்வளோதான். 4 பேர் கூட 5ஆவதாக நம்மளும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிடலாம். தமிழ், இங்கிலீஷ், அதெல்லாம் தமிழ் வந்து போனால் வேறு எதாவது. தமிழ் வந்து ஏன்னா தாய்மொழி, அதுதான் முக்கியமானது. எல்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லார்கிட்ட கற்றுக்கிட்டேன். இங்கிலீஷ் படி வந்து வேலைக்கு போதெல்லாம் யூஸ் ஆகும். வெளிநாட்டில் போய் எல்லாம் கற்றுக்கலாம். ஹிந்தி படினா அது வந்து ஒரு சிலவங்க தானே, எல்லாரும் படிக்கணும்னு அவசியம். இங்கே தான் இந்தியை திணிக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்துன்னு இருக்குது. அப்படின்னும் போது அவன் மொழியை நம்மளையும் திணிக்கணும். அவன் மொழியை அவன் தாய்மொழியை அவன் கற்றுக்கணும். அது இல்லாமல் வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்திட்டு போனான். அவன் அடிமைப்படுத்தணும்னு நினைவு வச்சுக்கலாம். ஆனால் அவன் மொழியை வந்து உலகம் முழுவதும் பரப்பிட்டான். அடிமைப்படுத்தினாலும் அவன் மொழி மட்டும்
போல. அதனால் அந்த மொழியை வந்து உலகம் முழுவதும் இருக்கிறதுனால ஆங்கிலம் கற்றுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். பழையபடி தான் அறிஞர் அண்ணா எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே போல் தான் இங்கேயும் இன்னமும் தான் நடந்து தான் இருக்குது. போராட்டம் ஒன்றும் நடக்காமலாம் இல்லை, போராட்டம் நடந்துக்கினே தான் இருக்குது. அவனும் சொல்லின்னு தாங்கிறான், ஒவ்வொரு ஆட்சி வந்துனே தான் இருக்குது. இந்தியை கற்றுக்க நம்மளும் கற்றுக்க மாட்டோம், நடமுச்சுன்னு தான் இருக்கிறோம். முக்கால்வாசி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஹிந்திக்காரன் தானே. இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் தமிழ் பேச முடியுமா? பேச முடியாதுல்ல. அங்கே இருக்கிறவன் இங்கே வந்து ஹிந்தி பேசுகிறான். எல்லா இடத்துலையுமே போயிட்டு நம்ம ஹிந்தி பேச முடியாதுல்ல. நம்ம லாங்குவேஜில் நம்ம என்ன மதர் டங் இருக்கோ நம்ம அதை தான் பேச முடியும். ஹிந்தி வந்து கற்றுக்கலாம், நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது கற்றுக்கணுன்றது. எனக்கு தமிழ் தெரியும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். அது ஹிந்தி ஓரளவுக்கு தெரிஞ்சது நல்லது தானே சார். ஆனால் தமிழ் படிக்கணும்னு சொல்கிறோம் சார். ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ் தெரிஞ்சது நல்லது தானே சார். நாங்கள் ஹிந்தி எதிர்க்கல, ஹிந்தி தெளிப்பதை தான் எதிர்க்கிறோம். பணம் இருக்கிறவங்க படிக்க வைக்கிறாங்க, பணம் இல்லாதவங்க நம்ம கார்பரேஷனில் படித்தாலும் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒன்றே ஒன்று சொல்ல போனால் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கிடைச்சாலுமே போதும்.